சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும், சில்விங் த்ரெட்டாக இருக்கட்டும், அதை என்னதான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் 10 டேஸ் மட்டும் தான். அதுக்கப்புறமா அது இருந்த நிலைமைக்கே போயிடும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ரேட் ரூ. 450 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா இது நான் நினச்சதை விடவே நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது பிளாஸ்டிக் கிடையாது, நைலான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மெட்டீரியல். நல்லா கொஞ்சம் வெயிட்டாக ரப்பர் கலந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து லைஃப் நல்லா வரும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம பல வகையாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி. ஸோ நம்ம கீழே வச்சு டேபிளில் வச்சு பண்ணுறோன்னா அந்த பிளாக் கலர் மெட்டீரியல் தேவைப்படும், இல்லைனா தேவைப்படாது. ஸோ இதை வந்து நம்ம எந்த ஆங்கிள்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டேபிளில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை வாலில் ஹேங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதில் 392 த்ரெட் வந்து வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நார்மல் சிவிங் த்ரெட்டாக இருந்துச்சுன்னா வைக்கலாம். பட் சில்க் த்ரெட்டாக பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு இது விட்டு தான் இன்னொரு இது வைக்க முடியும். ஏன்னா ஸ்பேஸ் அவ்வளோதான் இருக்குது. இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் நிறைய டீட்டெயில் கொடுக்குறேன். தேங்க்யூ.